ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டேரக்டா டிஎம் பண்றேன். ஆனா முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணா மட்டும்தான் லிங்க் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். என்னடா புத்தலாட்டாது? எப்பவும் போலமே நான் வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வேறு லெவல் கேம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ. சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு போய் பார்த்தா 200 MBக்கும் கம்மியாக தான் இருக்குது. அதில் எப்படி ஒரு அல்டிமேட்டான கிராஃபிக்ஸை தரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உள்ளார இப்போ பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணப்பறம் உள்ளார போனோன்னா ஒரு 1.5 GB டவுன்லோட் பண்ண சொல்லும். அது மாதிரி இது இன்ஸ்டால் பண்ணப்பறம் உள்ளார கேமுக்குள்ளார போனப்பறம் ஏதாச்சும் ஃபைல்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க போல். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இப்போ நம்ம அந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த கேமை யாரெல்லாம் இன்ஸ்டால சொன்னாங்கன்ட்டு பார்ப்போம். ஏன்னா இன்ஸ்டால சும்மா ஒருத்தர் வந்து சொல்லி அந்த வீடியோ போடல, 2-3 வீடியோ வந்துச்சு எனக்கு. அதை பார்த்த அப்புறம் தான் ஏன் இதே நம்ம ஒரு வீடியோவாக போடக்கூடாது, விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக போடக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க யார் யாருன்ட்டு பார்ப்போம், என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்க இந்த பிளே ஸ்டோர்ல இருக்க இந்த சீக்ரெட் கேம் விளையாடினா கண்டிப்பா இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஏன்னா இந்த சீக்ரெட் கேம்ல ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர், கியா, புல்லட், கேடிஎம்ல நம்ம ஊர் பைக்கு கார்னு நிறைய இது இருக்கு. முக்கியமான விஷயம் ஓபன் வேர்ல்டு கேம், நீங்க வண்டி எடுத்துட்டு எங்க வேணா போய்க்கலாம். இந்த கேம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கார் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்க டிஎம்கே சென்ட் பண்ணிடுறேன். முக்கியமான விஷயம் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணாதான் லிங்க் வரும். சோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் வேஸ்ட்டு, அதோட பெரிய கேமே இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஏரியாவிலாம் பார்க்குற கார் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கனாலும் போகலாம், அதுவும் ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஒன்று சொல்கிறது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் லிங்க் உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம், அதை பற்றி பேசுவோம். இருங்க, நெக்ஸ்ட் யார் சொன்னாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் ராயல் என்ஃபீல்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வந்து கொடுக்கும். இதோட கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பைக் மட்டும் இல்லாமல் சூப்பரான கார்ஸுமே இருக்கு. இந்த கேமை உங்கள் மொபைலில் ஒரு தடவை விளையாண்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம பயோல இருக்க இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி வெப்சைட் உள்ள வந்துருங்க. வெப்சைட் உள்ள வந்தது மேலே உள்ள இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி இந்தியன் பைக்கர்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்ல இருக்க கேமை டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ அவங்க வந்து கார் சொன்னாங்கன்னா இங்கே பைக்கு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் போயிட்டு வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு சர்ச் பண்ணாதான் வருமா. பேசாமல் கேம் என்னன்னு சொன்னாவே டேரெக்டாக போய் நாங்களே இன்ஸ்டால் பண்ணிப்போம். அடுத்து யாருன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கேம் 100% ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்க ஃப்ரீ ஃபயரே மறந்துடுவீங்க. ஏன்னா இந்த ஒரு கேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காவும் அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியும் இருக்கு. இதுல ஸ்பெஷலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டேரக்டா டிஎம் பண்றேன். ஆனா முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணா மட்டும்தான் லிங்க் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ஃப்ரீ ஃபயரை விட அல்ட்ரா இந்த கேம் ஆரம்பிச்சு ஃப்ரீ ஃபயரில் அன்இன்ஸ்டாலே பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு கேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுவும் சாதாரணமான உங்கள் இந்த கேம் கிடைக்காதுங்க. கீழே கமெண்டில் லிங்க்னு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். லிங்க்னு போட்டால் மட்டும் பார்த்தாது, லிங்க்னு போட்டு ஃபாலோவும் பண்ணணும், அப்போ தான் கிடைக்கும். என்னடா சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லிங்க் வேணும், அதுக்காக கமெண்ட்டும் பண்ணிவிட்டு ஃபாலோவும் பண்ணிவிட்டு வாங்கினேன். வாங்கி தான் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க கேம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு. சரி, நம்ம இவங்க சொல்கிறத வச்சு முடிவு பண்ணக்கூடாது, நம்மளும் விளையாடி தானே பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு விளையாடி பார்த்துருவோம். விளையாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். வாங்க, இதுதான் அந்த கேம். நீ எடுத்த உடனே உள்ளார வந்துருச்சு. முதல்ல கார் தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. போட்டுருமா, வில்லேஜா சிட்டியா, நியூ சிட்டியா, மிஷினா அப்படின்னு கேட்குறது. முதல்ல வில்லேஜ்லேருந்து போவோம். இப்போ தெரியுது எதுக்காக அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்ட்டு. இதை அடித்து எடுக்க முடியுமான்னு அவனை இடிச்சுட்டு யார் ஓட்டுறது மட்டும்தான் கேம போலையே, ஓட்ட மட்டும் தான் முடியும் போல, வேறு எதுவும் பண்ண முடியாதாட்டுங்குது. என்ன நிறைய எடுக்க முடியல. கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா,
ஓகே கிராஃபிக்ஸ்லாம் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ 100 MBக்கு இவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ்ன்றது அது பெரிய விஷயம்தான். பெரிய விஷயம். பட் இருந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போதா அப்படின்னா இன்ட்ரெஸ்டாலாம் போட்டு சும்மா எடுத்தால் ஓட்டிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஓட்டிக்கிட்டே இருப்போம், எங்களாலும் போகும் வரும். அதுவும் இன்னொரு காரை கூட எடுக்க முடியாது, நம்மளாம் பர்ச்சேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும் போல். காசு போடும். வேறு என்ன இருக்குது ப்ளஸ்? ஆனால் வேறு எதுவும் எனக்கு தெரியல. விளையாடுறதுக்கு நல்லா இருக்குன்னா சும்மா டிரைவிங் பண்ணணும், அது மட்டும் விளையாடணும் அப்படின்னா இது விளையாடலாம். ஒரு ஸ்டோரி பேஸ்டாகவும் இல்லை, பேட்டில் கிரவுண்டும் கிடையாது, சும்மா டிரைவிங் கேம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ கேம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இவங்க வந்து அதை சும்மா சாதாரணமாக வந்து இந்த மாதிரி கேம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க. இது ஒரு பெரிய கேமாக பார்த்து அவன் முடிச்சு விட்டு இது வரப்போகுது கேமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இதை விளையாட வைக்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படின்னா, இப்போ அவன் காசு கொடுத்து இவங்க எல்லாரையுமே ரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, நம்மளுக்கு பார்க்க வைக்கிறானுங்க. பார்த்துட்டு நம்ம இந்த கேமையே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய கேமா அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணுவாங்க. கமெண்டில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லிங்க் வரும், டேரெக்டாக உங்கள் டிஎம்க்கே வந்துடும் அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு ஒரு இது வைப்பாங்க, லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, எனக்கு ஃபாலோவும் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ கமெண்ட்டும் ஆச்சு, கமெண்ட் பண்ணுறதுனால அது இன்னும் நிறைய பேருக்கு அது ரெக்கமெண்டும் ஆகும், அவனோட ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரியாச்சு. எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். சரி, ஃபாலோவும் பண்ணிட்டேன், கமெண்ட்டும் பண்ணிட்டேன் லிங்க்ன்ட்டு. ஆனால் எனக்கு லிங்க் வரல. என்னடான்னு பார்த்தா நான் கமெண்ட் பண்ணும்போது மேலே பார்த்தா லிங்க் வந்து ப்ராட்காஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட். அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு நான் அவனை ஃபாலோ பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், வேலை கெட்டு போய் இங்கே போய் அங்கே வரணும்னா இன்னொருத்தன் என்னடனா இங்கேருந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகணும், வெப்சைட்டில் போயிட்டு அங்கே சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணால் தான் உனக்கு ஒரு லிங்கே கிடைக்கும் அப்படின்றான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி வெறும் வியூஸுக்காக, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அதுதான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்ட்டு. சரி, நம்ம வீடியோவுக்கும் ஒரு சூப்பர்னு ஒரு கமெண்டை பண்ணுங்கள். சும்மா தான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி தான் சூப்பர்ன்ற கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஓகே, இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனா இன்ட்ரெஸ்டிங் இல்லாத வீடியோவை கூட இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து போடுறேன். பாய்.